Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே. 100 days free max class for TNPSC Group 1 2 2A and 4 எக்ஸாம்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஆரம்பிச்சு 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 4ல் டைம் அண்ட் ஒர்க்கில் நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் சொல்லிட்டு, ஸோ அதில் என்ன இருக்குன்னா பர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் ஃபைனலாக தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த சாப்டர் ஃபுல்லாகவே சால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ அதில் இருக்கக்கூடிய நம்ம அந்த 4.1 அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு பின்னாடி வந்து 4.6ல் தான் இருக்குது வந்து, அப்படி இருந்தாலும் நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே சால்வ் பண்ணிட்டு கொண்டு போகிறோம். ஸோ அப்போ 8th ஸ்டாண்டர்டில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சாப்டர் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக் ஃப்ரெண்ட். ஸோ அதனுடைய பேஜ் நம்பர் வந்து 125 ஃபார் இங்கிலீஷ் மீடியம் முடிச்சுக்கிறோம். ஸோ அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு 125 பேஜ் நம்பர் வந்து, அதே வந்து தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 131 வந்து 131 அந்த பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து பயிற்சி வந்து 4.1 8ஆம் வகுப்பு புத்தகம் சாப்டர் 4 அப்படி சொல்லி பார்க்கணும். அதுல பயிற்சி வந்து 4.1 வந்து சால்வ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸசைஸ் சப்ஸ்டிட்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். கோடிட்ட இடங்கள் இருப்பாங்க. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் கேட்டுங்க. ஸோ அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா எக்ஸின் 30% என்பது 180 சொல்லிட்டாங்க. அப்ப 30% வந்து 150 சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட். இப்போ 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் அந்த எக்ஸோட மதிப்பு என்ன. அப்ப நம்ம பார்க்கும்போது தெரியுது ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 30% இருக்கு. 10% நான் மாத்தணும்னா என்ன பண்ணலாம்? டிவைட் பை 3 போடலாமா? போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 10% கிடைக்குமா? இங்கே நான் டிவைட் பை 3 போட்டா நான் 10% வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். அப்போ 3 போட்டா 150 டிவைட் பை 3 போட்டா என்ன வரும்? 50 வரும். அப்ப 10% வந்து 50னா அப்ப எக்ஸின் மதிப்புன்னா என்னது? 100% எவ்வளவுன்னு கேட்கறேன். போயிட்டாங்க அப்படின்னா வந்து அது எவ்வளவு வரும்? வந்து இன்ட்டு 10 போடணும். அப்ப 500 அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ அப்ப நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போமா? வேற மாதிரி சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 தென் எக்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ நமக்கு 30% ஆஃப் வந்து எக்ஸ் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா நம்ம ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். வந்து நம்ம எக்ஸ் என்னன்னு தெரியாதா? ஸோ அதனால அப்படியே எக்ஸ் வந்து கீழே வச்சுக்கணும். இதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 150 அப்படின்றது மேலே இருக்குது. இந்த 150 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 30% ஈக்குவல். அதனால 30% நம்ம ஈக்குவலாக போட்டுறோம். கரெக்டா? இதான ஃபார்முலா வந்து இப்படி தானே போடுவோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். என்ன கேன்சல் பண்ணலாம்? வாங்க அடிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 30 இருக்கு, இங்கே 150 இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளா என்ன பண்ணிடுறேன்னா சைபர் அடிச்சேன். சைபர் போயிருது. இப்போ 15 இங்கே 3 இருக்கு. இப்போ நான் கேன்சல் பண்ணா 3 × 5 என்ன ஆகும்? 15 வருமா? அப்போ 5 வேலை நான் 3 கேன்சல் பண்ணேன். இப்போ நான் 5 × 100 அப்படின்னா 500 சொல்லுவோம். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ நம்ம அந்த மெத்தட்லையும் போடலாம், அப்படி இல்லைன்னா இப்படியும் போடலாம். ரெண்டுத்துல ஏதாவது மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். 2 minutes is dash percentage of 2 an hour வந்து. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 minutes கொடுத்துட்டாங்க. அப்போ 2 minutes டிவைட் பை வந்து 16 போட்டாச்சு, இன்ட்டு 100 போட்டாச்சு. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா 200 டிவைட் பை 16 வரும் வந்து. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சைபருக்கு சைபர் அடிச்சிடறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா 20 டிவைட் பை 6ன்னு இருக்கு வந்து. அப்போ 20 டிவைட் பை 6 வந்து நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ 20ல எத்தனை 6 இருக்கு? 3 டைம்ஸ் போகும். அப்போ 18 வரும். அப்போ 3 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாமா? வந்து போட்டுட்டேன். அப்போ 3 டைம்ஸ் போகுது. ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு அகைன். அப்போ நான் என்ன பண்ணணும்? 2/6ன்னு போடணும். அப்போ 2/6 வந்து நான் சால்வ் பண்ண ஆகும். 2 மேலேயும் 2வும் கீழே 2ஆல கேன்சல் பண்ணா 2/6னா 1/3ன்னு வரும். அப்போ 3 1/3% அப்படி சொல்லுவோம். ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கலாம். 3.3.3 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். அதான் ஆன்சர் வந்து. ஸோ இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா வேற எப்படி போடலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது என்னன்னு கேட்கும். அப்போ 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எவ்வளோ நிமிடங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ மொத்தம் 60 நிமிடங்கள் இருக்கு. கரெக்டா? 60 நிமிடம் இருக்கு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன பண்ணணும்னா ஒரு சைபர் அடிச்சிருவோம். அப்போ 10% அப்படின்றது வந்து 6 மினிட்ஸ். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 2 மினிட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 10% அப்படின்றது வந்து 6 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அப்போ 2 மினிட்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? வந்து அந்த 10 நம்ம 3ஆ பிரிக்கணும்னு அர்த்தம். அப்போ 10 3ஆ பிரிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 3 × 1/3 1, 3 × 1/3 2, 3 × 1/3. இப்போ இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா நம்ம 10ன்னு வந்துடும். ஸோ அப்போ நம்ம 6ன்றது வந்து 10% நம்ம சொல்லும் போது இது 6 = 10% அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ 2ன்றது எவ்வளோன்னு கேட்கும். அப்போ 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 6ல எத்தனை 2 இருக்கு? 3 2 இருக்கு. அப்போ 10% நான் எப்படி எழுதலாம்னா 3 1/3% எழுதலாம். கரெக்டா? இப்போ பாருங்க, நான் இதை 3ஆல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேலே 6 கிடைச்சிடும். வந்து இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்? 3ஆல மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து கிடைக்கும்.
ஸோ அதுதான் லாஜிக். அப்போ நான் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன 3 × 3 9 9 × 9 + 1 வந்து 10. இப்போ 10/3 எனக்கு வரும் இந்த வேல்யூ வந்து. அப்போ 10/3 வந்து நான் 3 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 10% வந்துடும். இங்கே இருக்கிற 2 நான் 3 மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு 6 வந்துடும். வந்துருச்சா? ஸோ இப்படியும் நம்ம வந்து பென் யூஸ் பண்ணாமல் யோசிச்சும் போடலாம். அப்படின்னா அந்த மெத்தட்லையும் போடலாம். எது ரெண்டுத்துல எது உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 × 1/3% காட்டுது நாம 1/3%. அடுத்து எக்ஸின் X% என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும். அப்ப எக்ஸின் X% என்பது வந்து பார்த்தீங்கன்னா 25 எனில் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸின் X% என்பது 25. ஸோ அப்போ ஏதோ ஒரு நம்பர் தெரியாது. ஸோ அதனுடைய பர்சன்டேஜ் வந்து என்னன்னா 25 சொல்லிட்டாங்க வந்து. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னும் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி போனோம்னா கொஞ்சம் நம்ம குழப்பம்லாம் இருக்கும் வந்து. ஸோ பார்க்கும்போதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நம்ம அப்படி எடுத்து எழுதிடலாமா வந்து எக்ஸின் X% ஒன்று. அப்போ ஒரு எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னே நமக்கு தெரியாது வந்து. ஸோ அதனோட X% அப்படி சொல்லிட்டு அப்போ இன்ட்டு டிவைட் பை 100 போட்டுருணும். ஏன்னா எக்ஸோட X%ன்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ ஒரு X% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன எக்ஸ் டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுருணும் வந்து. நம்ம தேவையில்லாமல் நம்ம எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. ஈக்குவல் டு என்னன்னா 25. அவ்வளோ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னாச்சு, X² ஆயிடுச்சு. டிவைட் பை 100ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 25 வந்துடும். இப்போ நம்ம அடுத்து இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், X² ஈக்குவல் டு வந்து நம்ம 25 × 100 வந்து மல்டிபிள் பண்ணோம். இன்னும் நமக்கு புரியுற மாதிரி நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னா வந்து வச்சுக்கலாம். வந்து இருந்தாலும் மல்டிபிள் பண்ணியும் அப்போ 2500 வந்துடுது. இப்போ இந்த 2500 நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2500 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 2500 அப்படின்றது என்ன ஆகும்னா 50 × 50 அதான் 2500 ஃப்ரெண்ட். நம்ம வேணா மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 50 × 50 வந்து சைபர் அப்படி வச்சுக்கலாமா? இப்போ 5 0 0 5 5 25 அவ்வளோ. இல்லைன்னா நம்ம இது எப்படி கூட எடுக்கலாம்னா இப்போ நான் 25 என்ன பண்ணேன்னா 5² வச்சுக்கிறேன். இந்த 100 வருதுல்ல அது வந்து நான் 10² வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டாலும் நமக்கு என்ன வரும் 5 10ன்னு வரும். வெளியே எடுத்தா அப்போ 5 10 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2500 வரும். அப்படின்னு நம்ம போடலாம் வந்து. இருந்தாலும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமே போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். அதுதான் ஆன்சர் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் போகலாம். ஸோ இந்த மெத்தட் தான் கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் லாஜிக்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். X% ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டாவே அப்படியே என்ன பண்ணிடணும், ஸ்ட்ரைட்டாக போய் எழுதிட வேண்டியதான். இப்போ போட்டாலும் அதே மாதிரி தான். அப்போ எக்ஸ் அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் டிவைடட் பை 100ன்னு போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட். இன்ட்டு எக்ஸ் இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 25 சொல்கிறாங்க. 25. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ ஆச்சு, X². இங்கே 100 இந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன வரும் 25 × 100 2500. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ X² ஈக்குவல் டு 25 இன்ட்டு 100ன்னு வருது. இதை நம்ம எப்படி கூட எடுக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 அப்படின்னு பிரிக்கலாம். இது என்ன பண்ணலாம் 10 × 10 பிரிக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் வந்து நம்ம 2 நம்பர் இருந்ததுன்னா நம்ம வெளியே எடுத்து தான் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், என்ன இப்படி கூட போடலாம் வந்து 2500 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து போடலாம். இல்லை லாஜிக்காக அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து 5ன்னு வந்துடும், இது வந்து 10ன்னு வந்துடும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வந்துடும். ஸோ அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படி கூட போகலாம். ஸோ ஆன்சர் என்னப்பா அப்படின்னா 50 அப்படி சொல்லுவாங்க எக்ஸோட வேல்யூ. அடுத்து இன் a school of 1400 students there are 420 girls. The percentage of boys in the school is ஸோ பாய்ஸோட பர்சன்டேஜாக கேட்டிருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க வந்து. ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா 1400 420 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 10% எவ்வளோ இந்த ஸ்டூடெண்ட்டில் மொத்தமாக அப்படின்னா அந்த ஒரு சைபர் அடிச்சு விட்டுருங்க 140. இந்த 140 இந்த 420 அப்படி பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா 140 × 3 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வந்துடும் 420 வந்துடும். அப்போ 140 10% அப்படின்னா 420 அப்படின்னா இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா 30% கேர்ள்ஸ். அப்போ பாய்ஸ் வரணும் 70%. அப்படியே போட்டு போயிடலாமா வந்து. ஸோ நம்பரை நம்ம கொஞ்சம் கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு 1400ல் 10%னா ஒரு சைபரை கேன்சல் பண்ணால் 140. இந்த 140 420க்கும் இல்லை லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 10% கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் 420ல் எத்தனை 140 இருக்குன்னா 3 140 இருக்குது. அப்போ 30% வந்து கேர்ள்ஸ்னா பாய்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ பாய்ஸ் வரணும் 70% பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் 1400 அப்படின்றது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓவரால் ஸ்டூடெண்ட் அதில் கேர்ள்ஸ் வந்து 420. இப்போ நம்ம கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டா மீதி இருக்குது பாய்ஸ் போட்டுலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் வந்து 1400ல் 420 நம்ம மைனஸ் பண்ணணும். மீதி இருக்குது 980. அப்போ 980 வச்சு நம்ம போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் 420 அப்படின்றது வந்து கேர்ள்ஸை நம்ம அப்படி வச்சுக்கலாமா? ஸோ அப்படி வச்சுட்டு நம்ம கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம். அப்போ 420 டிவைடட் பை 1400 இன்ட்டு 100ன்னு சொல்லி போடணும். போட்டால் நமக்கு கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கிடைக்கும். இது வந்து கேர்ள்ஸ் ஆக்சுவலாக அவருடைய பர்சன்டேஜ்க்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம் வந்து, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடுவோமா, வந்து அடிச்சாச்சு. நமக்கு வந்து 7th டேபிள் வந்து தெரியும். இப்போ 7 6 எவ்வளோ ஆச்சு, 42 வந்து அடிக்கலாமா? அப்போ ரிமைனிங் என்னது 0 இருக்குது, அப்படி 60 மேலே போட்டுலாம். இந்த 7th டேபிள் அடிச்சுன்னா 2ன்னு வரும். இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வந்து 60 அடிச்சுன்னா 13 வரும். அப்போ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 30% கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பாய்ஸ் எவ்வளோ 70% நம்ம போட்ட வேண்டியதான். ஸோ நம்ம அந்த மெத்தட்லையும் போகலாம், இந்த மெத்தட்லையும். அந்த மெத்தட்னா நம்ம பெண் யூஸ் பண்ணாமல் அப்படியே போடுற மெத்தட். அடுத்து 0.5252 என்பது டேஷ் பர்சன்டேஜ் ஆகும். இந்த மாதிரி கொடுத்தாவே 100ல் மல்டிபிள் பண்ணிடும் ஃப்ரெண்ட். பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இப்போ இன்ட்டு 100ன்னு போடுங்க, போட்டிங்கன்னா என்னது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 52.52% அப்படி பார்க்குறோம். அப்போ 1ன்னு கொடுத்தா 100%ன்னு அர்த்தம். அப்போ 1.2ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிபிள் பண்ணி 120%ன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். அப்போ 52.52% வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கிலீஷ்லையும் பார்த்துருமா, இந்த மாதிரி கொடுத்தாங்க இஸ் டேஷ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ட்டு 100. நம்ம ஏற்கனவே வந்து இது வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன 7th ஸ்டாண்டர்டில். ஸோ அப்போ 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 52.52% அப்படின்னு கிடைக்கும். வந்து ரீரைட் ஈச் அண்டர்லைன்டு பார்ட் யூசிங் த பர்சன்டேஜ் லாங்குவேஜ். 1/2 of the cake is distributed to children. அப்போ 1/2 அப்படின்னும் போது 50%. அப்போ 50% is distributed to the children அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மாற்றி எழுதலாம். இப்போ அபர்ணா ஸ்கோர்டு 7.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10ல் 7.5 அப்படின்னா என்ன அர்த்தம், அபர்ணா ஸ்கோர்டு 75% இன் ஏ காம்படிஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்கோர் பண்ண 75% ஸ்கோர் பண்ணிங்க. த ஸ்டாச்சு வாஸ் மேட் அப் ஆஃப் பியூர் சில்வர் அப்படின்னா என்ன அர்த்தம், 100% வந்து அது வந்து சில்வர் அப்படின்னு பார்க்குறோம். 48 out of 50 students participated in sports. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 50 100 ஆக்குனா என்ன பண்ணும், 2ஆல் மல்டிபிள் பண்ணும். அப்போ இதையும் 2ஆல் பண்ணலாம். அப்போ 96% ஆஃப் த 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 48 வந்து 96 ஆகிடும். 50 2ஆல் பண்ணால் 100 ஆகிடும். அப்போ 100க்கு 96. அப்போ 96% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கரெக்ட் வந்து. ஒன்லி 2% அவுட் ஆஃப் 3 வில் பி செலக்டட் இன் த இன்டர்வியூ வந்து. ஸோ அப்படி சொல்லும்போது அப்போ 2 out of 3ன்னு என்ன அர்த்தம், அப்போ 3ல் நம்ம பிரிச்சோன்னா 33, 1/3ன்னா 1. அப்போ நம்ம இன்னொரு பிரித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 66 2/3 கிடைக்கும். அப்போ 66 2/3 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வில் பி செலக்டட் இன் இன்டர்வியூ. அப்படி என்ன அர்த்தம்னா ரிமைனிங் வந்து 1/3 என்ன அர்த்தம், 33 1/3 வந்து இன்னும் செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் வந்து. ஸோ அப்போ நம்ம இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2/3 இன்ட்டு 100ன்னு போட்டு 200 டிவைட் பை 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 2/3 தான் உங்களுக்கான ஆன்சராக வரும். நம்ம லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா 100 நம்ம பிரிக்கணும், 3ஆ பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். 100 வந்து 5ஆ பிரிச்சிங்கன்னா 20 20 20ன்னு வரும். 100 4ஆ பிரிச்சிங்கன்னா 100 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 25ன்னு வரும். அதே 100 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 33 1/3 தான் கிடைக்கும். இப்போ நான் வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் 3 அப்படின்னு 2 அவுட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3% அவுட் ஆஃப் 3ன்னு போது வந்து பார்த்தீங்கன்னா நான் 33 1/3 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 66 2/3% அப்படின்றது வி வில் கெட் நம்ம கிடைக்கும். இது வந்து ஸோ அதான் ஆன்சர். இப்போ தமிழை பார்த்துருவோம். இனிப்பு ரொட்டீன் கேக் ஒரு பாதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. அப்போ ஒரு பாதி அப்படின்னா 50% என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 50% அப்படின்றது ஆன்சர் வந்து. ஒரு போட்டியில் அபர்ணா வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு என்ன பண்ண 7.5 பெற்றல் அப்படின்னா என்னதுன்னா 75% வந்து பெற்றார்கள் வச்சுக்கோங்க. அடுத்து சிலையானது தூய வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னும் போது தூய வெள்ளி அப்படின்னும் போது அது 100% வந்து வெள்ளியால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர். அப்போ 50 மாணவர்கள் வந்து நம்ம 48 பேர்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இது இன்ட்டு 2ன்னு போட்டால் இதையும் இன்ட்டு 2ன்னு போட்டுடணும். அப்படி போட்டால் நமக்கு என்னது 100 மாணவர்கள் வந்துடும். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா 96% அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அப்போ 96% பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர் அப்படின்றத நமக்கான ஆன்சர் வந்து. 3 நபர்கள் 2 நபர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்டனர். அப்போ 3 நபர்கள் 2 நபர்கள் அப்படின்னா நம்ம 2/3 போட்டு இன்ட்டு 100ன்னு போட்டு நம்ம பர்சன்டேஜ் கட்டணும். அப்போ 200 டிவைட் பை 3ன்னு போடணும். அப்படி போட்டோன்னா எத்தனை வாட்டி போகும், 3 18 மீதி 2 20. திருப்பி என்னது 3 18 மீதி 2. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 2/3% கிடைக்கும் வந்து. ஸோ அதுதான் நம்ம ஆன்சர் அப்படியே போட்டுறோம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா 100 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ என்னன்னா 33 1/3. இன்னொரு வேல்யூ 33 1/3. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம் அப்படின்னு. நம்ம திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த 66 2/3 அப்படின்றது பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும். அந்த ரெண்டு வேல்யூவாக போட்டோம்னா
48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் நீங்க அப்ப என்ன கேட்டிருக்காங்க 48 கொடுத்துட்டாங்க. ஸோ அது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு நம்பர் இருக்கு வந்து. ஸோ இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா யோசிச்சீங்கன்னா 8வது வாய்ப்பால டிவைட் ஆகுது ரெண்டுமே வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 8 4 32 அப்போ 4% அப்படின்னு வருது. இது வந்து 8 6 48 அப்படின்னு வருது வந்து. ஸோ அப்படியும் நம்ம போடலாம் வந்து. இன்னொரு விதமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 16ஆலே இது டிவைட் ஆகுது. இப்போ 16 3 48 வந்து 16 2 அப்ப 2% வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துருச்சு வந்து. அவ்வளோதான் முடிஞ்ச ஆன்சர் வந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அப்ப நம்ம 50ஆல பெருக்குனா அது 100% மாறிடும். அப்ப நமக்கு இங்க கிடைச்ச வந்து பார்த்தீங்கன்னா 3 50ஆல பெருக்குனா நமக்கு வந்துடும். அப்ப 150 அப்படின்றது ஆன்சர். அப்ப பென் வைக்காம கூட போட்டுடலாம். இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் சிம்பிளா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்றோம். பெரிய நம்பர் 16ஆல் டிவைட் ஆகுது. இதுவும் பெரிய நம்பர் 16ஆல் டிவைட் ஆகுது. நான் ரெண்டுத்தையுமே 16ஆல் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கேயும் 16 இங்கேயும் 16 டிவைட் பண்ணா எனக்கு 2% கிடைக்குது. அப்ப இந்த 2% அப்படின்னா 16 நான் டிவைட் பண்ணா எனக்கு 3ன்னு கிடைக்குது. அப்ப 2% 3ன்னா எனக்கு 100%ஆ மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இது 50ஆல பெருக்கணும் 100ஆ மாறிடும். அப்ப நான் இதையும் 50ஆல பெருக்கணும். அப்ப 100% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சமம் அப்படின்னா 150க்கு சமம். அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த எண் என்னன்னு கேட்டாங்க. அதான் 150 அப்படி சொல்லி பார்க்கலாம். இல்ல நமக்கு இது வேணா இது புரியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா மெத்தட் இருக்குல்ல அந்த மெத்தட் போயிடலாமா? ஸோ 48 இஸ் 32% ஆஃப் விச் நம்பர் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப 32% அப்படின்னு 48. அப்ப ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் தெரியாது. நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அந்த நம்பர் வந்து கீழே இருக்கு. ஸோ அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ அப்பனா 48 மேலே போட்டாச்சு. இது எதுக்கு சமம்னா 32% சமம் சொல்லியாச்சு வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஸோ 16வது டேபிளில் கேன்சல் ஆகும். 16th டேபிளில் இருந்தாலும் நம்ம 8லேயே போடுவோம். அதான் ஈஸியாக இருக்கும். 8 × 4 32. 8 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 48. இப்போ 6 100 4 இருக்கு வந்து. இப்போ நம்ம 4 வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணுறேன். 2 டைம்ஸ் வந்து போகுமா வந்து 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். இதையும் நான் என்ன பண்ணுறேன் 2ஆல் கேன்சல் பண்ண 3 டைம்ஸ் போகும். அகைன் இந்த 2 எடுத்துகிட்டு வந்து 100 கேன்சல் பண்ணால் 50. அப்போ 50 × 3 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 150. ஸோ அதான் வந்து ஆன்சர் வந்து. ஸோ நம்ம அந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு என்ன அது டேரெக்டாக பெண்ணை யூஸ் பண்ணாமல் போகிற மெத்தடில் போட்டாலும் 150 வந்துடும். இப்படி போட்டாலும் நமக்கு 150 அப்படின்னு வந்துடும். அடுத்து வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100ன்னு போட்டுருவோம். கரெக்டா? இங்கே டிவைட் பை 100 போட்டுரும் வந்து. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இங்கே 400 இருக்கு. இப்போ யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளா யோசிச்சோம் அப்படின்னா இந்த 100க்கு இந்த 2 சைபர் அடிச்சலாமா? முடிஞ்சு. இப்போ ரிமைனிங் வந்து இங்கே என்ன இருக்குன்னா இங்கே 4 இருக்கு. இங்கே கீழே 100 இருக்கு. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம்னா இந்த 25 அந்த 100ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் போகும். அப்போ இந்த 4 இந்த 4ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்துடும். புரியுதா? அப்படி போட்டு போயிடலாம். இல்லை நம்ம சிம்பிளாக லாஜிக் யூஸ் பண்ணலாம். பென் யூஸ் பண்ணாமல் எப்படி போடலாம் அப்படின்னா வாங்க போகிறோம். ஸோ தமிழில் பாருங்கள் 400ன் 30% மதிப்பெண் 25% மதிப்பு என்ன? அப்போ 400 30% கேட்டிருக்காங்க. 400ல் 10% எவ்வளோ? 40. அப்போ 40 அப்படின்றத வந்து இன்ட்டு நம்ம முன்னாடி போட்டால் அதை 30%. அப்போ நமக்கு 120ன்னு கிடைச்சிருது. இப்போ இந்த 120ல் 25% என்னன்னு கேட்குறாங்க. 25% அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு எண் இருக்குன்னா அந்த எண்ணில் 4ஆக பிரிச்சிங்கன்னா அதான் 25%. அப்போ 120 4ஆக பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 30ன்னு வரும். ஸோ அதுதான் ஆன்சர் வச்சுக்கணும். அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்? பெண்ணை யூஸ் பண்ணாமல் 30 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் போடலாம். அப்படிலாம் என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டு பெருக்கல் போட்டுட்டு நம்ம இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதான் ஆன்சர் வச்சுக்கோங்க. அந்த மெத்தட்லையும் போடலாம். ரெண்டுத்துல ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். கொடுத்துருக்க நம்பரை வந்து எண்ணி பார்த்துடணும். 1 2 3 4 5 5 சைபர் இருக்கு. 1 2 3 4 5 5 சைபர் இருக்கு. அவ்வளோதான். இப்போ 3 லட்சம் 3 லட்சம் தானே வருது? ஆமாம். 3 லட்சம் மதிப்புள்ள வந்து ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. எவ்வளோ விலை குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது சைபர்லாம் தூக்கிட்டீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 2/3ன்னு இருக்கும். அப்போ 2/3 இன்ட்டு 100ன்னு போட்டால் அதான் பர்சன்டேஜ். அப்போ 2/3 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ விலை குறைச்சிருக்காங்கன்னு தான் கேட்டிருக்கேன். அப்போ அந்த 3 லட்சத்தில் 2 லட்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 66 2/3% கிடைக்கும். ஆனால் குறைச்சது எவ்வளோன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 33 1/3%. இப்போ தான் நம்ம போட்டோம். ஸோ போட்டதை வச்சு நான் அப்படியே சொல்லிடுறோம். இல்லை எனக்கு இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சால்வ் பண்ண வேணாம், நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போகலான்னா போகலாம் வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 லட்சம் அப்படின்றத முதல்ல மேலே எழுதிடணும் ஃப்ரெண்டு. குறைப்பு சதவீதம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ 1 லட்சம் தான் குறைச்சிருக்கோம். அதனால குறைச்சது தான் நம்ம எழுதணும்.
அப்போ 1 லட்சம் நம்ம குறைச்சிட்டோம். அந்த காரோட ரேட் வந்து 1 லட்சம் குறைச்சாச்சு. ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 3 லட்சம் வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைபருக்கு முதல்ல கேன்சல் பண்ணுறோம். 5 சைபருக்கு 5 சைபர் அடிச்சிடும். 5 சைபருக்கு பிடிச்சோம். ரிமைனிங் 1/3 இருக்கு. இன்ட்டு என்னன்னா 100 வந்து. அப்போ 100 டிவைடட் பை 3ன்னு இருக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் வந்து 3 × 3 9 ரிமைனிங் 1 இருக்கும் 10 திருப்பியும் 3 வந்து ரிமைனிங் 1 இருக்கும். அது கேன்சல் பண்ண சால்வ் பண்ண முடியும். அப்போ 1/3 அப்போ பர்சன்டேஜ். ஸோ அதுதான் வந்து ஆன்சர் வந்து. ஸோ அப்படியும் போகலாம். If the difference between the 75% of number and 60% of the same number is 82.5, find the 20% of that number. 10 யூஸ் பண்ணாமே போட்டலாம். எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75%க்கும் 60%க்கும் டிஃபரெண்ட் வந்து 82.5 சொல்லிட்டாங்க. அப்போ 75 மைனஸ் 60% போட்டிங்கன்னா 15%. அந்த 15% தான் என்னன்னா 82.5. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த 20% ஆஃப் த நம்பர். 100% கேட்கல, 20%. நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா 15%ஓட வேல்யூ இருக்கு. இப்போ அதை வந்து 20%னா எவ்வளவுன்னு கேட்குறேன். அப்போ 15%க்கும் 20%க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா 5% தான். இப்போ 15ல எத்தனை 5 இருக்குன்னா 3 5 இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 82.5 டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா எனக்கு எக்ஸாக்டா 5%ஓட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 3 அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்ன கிடைக்கும் வந்து நமக்கு வந்து 82.5ல 3ன்னு நான் போடுறேன். அப்படி போட்டோம்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது வந்து வேல்யூ என்ன அப்படின்னு தெரியுதுன்னா 3ஆல் டிவைட் பண்ணினா ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 2 இருக்கு. அப்புறம் 7 டைம்ஸ் போகும் வந்து ரிமைனிங் 1 இருக்கும் 1.5. அப்போ 0.5. அப்போ 27.5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். அப்போ 27.5 அப்படின்றது என்ன ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து 5%. அப்போ 15% டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் இந்த வேல்யூ. 5% ஆட் பண்ணணும். அப்போ 27.5% ஆட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 110 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன தட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 110 தான் வந்து. இல்லை இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கு, இந்த அளவுக்குலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம எப்படி போயிடலாம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா மெத்தடில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து டிஃபரன்ஸ் தெரியணும். 75% ஒரு எண், அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னும் போது 82.5%. அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம பொறுத்த வரையும் ஸோ 15% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 15% ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க 82.5% சொல்லிட்டாங்க. சரி 15% ஈக்குவல் டு 82.5ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 20% எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்டுங்க. ஸோ 20% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதான் கொஸ்டின். அப்போ 20% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணோம் 15% நம்ம தெரிஞ்சிருச்சு வந்து. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த எண் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 20% போடணும். கரெக்டாக அப்படி தான் போடணும். நம்ம அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த 15% நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும் டிவைட் பை 3 நான் போடுறேன். இது டிவைட் பை 3 போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 5% ஈக்குவல் டு வந்து 27.5% கிடைக்குது. இப்போ இந்த 5% எப்போ வந்து 20% மாறும்னா இன்ட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ நான் இதையும் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது 27.5% நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 25 நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃப்ரெண்ட் வந்து வாட் வில் வி கெட் நமக்கு என்ன கிடைக்கும்னா 100 கிடைக்கும் ஃப்ரெண்ட் வந்து. அப்போ 25 நான் பெருக்கிட்டேன். அப்போ ரிமைனிங் 2.5 இருக்கு. 2.5 நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா 4ஆல் பெருக்கும்போது எனக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ 110 அப்படி போட்டு போயிடலாம். இல்லை நம்ம அந்த மெத்தட் வேணாம் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு 15% 82.5 சொல்லியாச்சு. அப்போ 100% கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா 20% போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வாங்க போடும். அப்படி பார்த்தீங்கன்னா 82.5 டிவைடட் பை எக்ஸ் தெரியாது, அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, இன்ட்டு 100 ஈக்குவல் டு வந்து இப்போ 15% அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்குது. ஸோ அந்த அந்த இது சால்வ் பண்ணி அந்த 75ல 65 75ல 75ல் 60 போச்சுன்னா 15. அதனுடைய வேல்யூ வந்து 82.5 போட்டாச்சு. கீழே எக்ஸ் இன்ட்டு 100 போட்டாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணும். இப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு 5ஆல் போகும். எத்தனை தடவை போகும்னா 3 டைம்ஸ் போகும். அடுத்து இங்கே அடிச்சிங்க 5ஆல் அடிச்சிங்கன்னா 20ன்னு வந்துடும். இப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இருக்கால டிவைட் பண்ணும். அப்போ 82.5 அப்படின்னு இருக்குது, 20 இருக்குது, டிவைட் பை வந்து 3ன்னு போடணும். அப்போ நம்ம இந்த 3யும் இந்த 82.5 கேன்சல் பண்ணால் எத்தனை வாட்டி போகும்னா 3 × 2 வந்து 6.
ரிமைனிங் 2 இருக்குது 22னா 7 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 1.5 இருக்குது. அப்போ 1.5 போகாது. அப்போ நான் பாயிண்ட் வச்சுக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டா என்ன ஆகும்? அது வந்து 1.5 வந்து 15ஆக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 3.5 அப்போ 27.5 ஆயிடுச்சு. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணலாம். இப்போ 27.5 இன்ட்டு 20ன்னு போடணும். ஸோ அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 275 வரும். கரெக்டாக? இன்னொரு 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 275 வந்துடும் மல்டிபிள் பண்ணும்போது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 0 15 5 ரிமைனிங் 1 அப்போ 550 அப்படின்னு தான் ஆன்சர். இப்போ இந்த 550ல் 20% எவ்வளோன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்டு. அப்போ 550ல் 10% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 55 கரெக்டாக 10% இருந்து. அப்போ 20% எவ்வளோ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 110 வரும். ஸோ இப்படியும் போடலாம். நம்ம பென் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு போட்டாலும் அந்த மெத்தட்லையும் போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் யோசிக்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு தடவை போட்டோம்னா அடுத்த வாட்டி நமக்கு அப்படியே வந்துடும். ஒரு எண்ணெய் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா 18% அதிகரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிருதுன்னா 118 அப்படின்றதான் எதுக்கு சமம் அப்படின்னா 236க்கு சமம் அப்போ 118% 236 பார்த்த உடனே தெரியுது. என்ன தெரியுது? 100 2 வாட்டி போட்டுனா 200, 18 2 வாட்டி கூட்டிங்கன்னா என்னது 36. அப்போ 236 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். என்ன கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118% அப்படின்றது 236 அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ணனா அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 1% அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு நம்ம கிடைக்க போகுது. ஸோ அப்போ நான் இதை அடிக்கிறேன், இதையும் அடிக்கிறேன். அடித்தோன்னா என்ன ஆகுனா 1% ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2ன்னு வருது. கரெக்டா? இப்போ அந்த எண் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கேட்டாங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணணும், 100% கண்டுபிடிக்கணும். அப்போ 100% என்ன பண்ணணும், இந்த பக்கம் நான் 100ஆல் பெருக்கணும். அப்போ இதையும் நான் 100ஆல் பெருக்கணும். பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும், 200ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ 200 அப்படின்றது அந்த எண் ஆக்சுவலாக அதில் 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. இப்போ 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 10% அப்படி எவ்வளோனா 20. 1% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 ஸோ அப்போ 10% 20, அப்போ 1% 2, அப்போ 8% அப்படின்னா 8 × 2 16. அப்போ 10 + 16 அப்படின்னா 26. சரி, தப்பா சொல்லிட்டேன். 10% 20. இப்போ 200ன்னு கிடைச்சிச்சு. இந்த 200ல் 18% நம்ம என்னது இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த 200ல் 10% எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 கரெக்டாக ப்ளஸ் 10%. 8% எவ்வளோன்னு கேட்கணும். 8% 1% எவ்வளோனா 2. அப்போ 8% 16. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 36 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 236ன்னு வந்திருக்கு. அவ்வளோ. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 தான். அந்த என்னன்னு கேட்டிங்கன்னா 200 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்போ இந்த மெத்தடில் நம்ம அப்படியே பார்த்தோன்னே தெரியுது, அப்படியே போட்டாச்சு. இல்லை நம்ம ஃபார்முலாவில் போவோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் போகலாம். ஸோ ஃபார்முலாவில் என்ன, a number when increased by 18% gives 236. find the numberன்னு கேட்குறேன். அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆனது அப்படின்றது எவ்வளோனா இந்த 236 அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 236 டிவைட் பை எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது இன்ட்டு 100 ஈக்குவல் டு 18% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 118 அப்படின்னு நம்ம போட்டுருணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம்? சிம்பிளாக பாருங்கள், 118 இருக்குது, 236 இருக்குது. அப்போ 118 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 236 வரும். அப்போ நான் அப்படியே அடிச்சேன்னா என்ன ஆகும், எனக்கு 2ன்னு வருமா? அப்போ போட்டோம்னா 200 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 200 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த மெத்தட்லையும் போகலாம். அது காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். A number when decreased by 20% gives 80. Find the number. இப்போ நம்பர் நம்ம 20% டிக்ரீஸ் பண்ண 80. பார்த்தாவே தெரியுது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 100ல் 20% நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா 80 தான் கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டால் 100ன்னு போட்டு போயிடலாமா டேரெக்டாக? இல்லை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். நம்ம பார்த்தோன்னே தெரியுது, ஒரு எண்ணெய் 20% குறைத்தால் 80% கிடைக்கிறது எண். அந்த எண் என்ன? ஒரு எண்ணில் 10% குறைக்கிறோம் அப்படின்னா 90 கிடைச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ 100 தான் அந்த எண். ஒரு எண்ணில் 20% குறைக்கிறோம் 80 கிடைச்சா என்ன அர்த்தம்? அந்த எண் 100ன்னு பார்க்கணும். ஸோ அப்படி இல்லை நமக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ 20% குறைச்சா 80 கிடைக்குது. அப்போ அந்த 80 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 அதாவது 20% குறைச்சோம்னா 80. அப்போ 80ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. அது 80% ஆஃப் தட் நம்பர் அப்படி சொல்லலாம். இன்ட்டு 100 ஈக்குவல் டு, சரி கீழே எக்ஸ் தெரியாது, அதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ கீழே எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், அந்த எண் தெரியாது. இன்ட்டு 100 பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 80. 80க்கு 80 கேன்சல் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் அந்த பக்கம் போகுமா? போச்சுன்னா 100 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 100
நம்ம பார்த்தாவே தெரியுது, அப்படியே போட்டுலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது. வந்து ஒரே மாதிரி இல்லை, வேற வேறையா இருக்கு. நம்ம ஒரு 10% அதிகரிச்சு 10% குறைச்சா குறைஞ்சிரும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா 25% அதிகரிக்கணும். அப்போ அந்த எண் வந்து நம்ம வந்து 100ன்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். 25% அதிகரிச்சா 125 ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 20% குறைக்கணும். இதுல 10% அப்படின்னா எவ்வளோனா 12.5. அப்ப 20% அப்படின்னா எவ்வளவு? 25 தான், வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அப்ப நான் -25 நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு 100ன்னு வரும். ஸோ அப்ப ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னா ஒரு சேஞ்சும் இல்ல. அப்படி போகும். இல்ல இது குழப்பமா இருக்கு, நீங்க ஃபார்முலா போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் போடலாம் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ என்னன்னா என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ் பை 25%. அப்ப நமக்கு வந்து 100 அப்படின்னு நம்ம நம்பர் எடுத்துக்கிறோம். நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் 100 அப்படின்னு நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணோம் 25% இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப நமக்கு 125. இதுல உங்களுக்கு டவுட்டே வர போறது இல்லை. இப்போ இந்த 125ல நம்ம 20% டிக்ரீஸ் பண்ணணும் வந்து. ஸோ 125ல 20% அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்து அது என்ன பண்ண மைனஸ் பண்ண போறோம். அப்போ 125 அப்படின்றது ஒரு நம்பர். ஸோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா 20% டிக்ரீஸ் பண்ண போறோம். அப்போ எவ்வளோன்னு தெரியாது. எக்ஸ் டிவைட் பை என்னது 125 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 20 அப்படி சொல்லி பார்க்கணும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கேன்சல் பண்ண போறோம். இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது வந்து 4 டைம்ஸ் போகும். கரெக்டா? இங்க 25ல கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் போகும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 இந்த பக்கம் 20 இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 5 கிடைக்கும். வந்து இப்போ இந்த எக்ஸ் டிவைட் பை 5 ஈக்குவல் டு 5 இருக்கு. அப்போ இந்த 5 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 25 வரும். வந்து ஸோ அப்போ நம்ம இந்த நம்ம 20% அப்படின்னு சொல்றது எவ்வளோனா 25 தான். அப்போ அதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மைனஸ் பண்ணணும். 25 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 100. ஸோ அதுதான் அந்த எண் அப்படின்னு சொல்லுறோம். ஸோ அப்போ நம்ம 100 எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே போட்டுருந்தோம். The ratio of boys and girls in a class is 5:3. If 60% of boys and 80% of girls failed in an examination, then find the percentage of passed students அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த கணக்கு என்ன பண்ணாலும் நம்ம அசிம் தான் பண்ணணும். இப்போ என்னன்னா இங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இல்லை, நம்ம 16ன்னு இருக்கு. வந்து அதே மாதிரி 8%ன்னு இருக்கு. அப்போ 16% 8% கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பாயிண்ட்ல போற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோ வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். கிளாஸ் ரூம் தானே, நீங்க ஏன் இவ்வளோ நம்பர் பெரிய நம்பர் எடுத்துக்கிறீங்க? ஒரு கிளாஸ் ரூம்ல 30 பேர் இருப்பாங்க, 40 பேர் இருப்பாங்க, நீங்க அதிகமாக எடுத்தீங்கன்னு கேட்காதீங்க. காரணம் என்னன்னா ஃப்ரெண்ட், அது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இப்போ இந்த ரேஷியோ வந்து 5:3 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம்னா, அந்த கிளாஸ் ரூம்ல வி அசியூம் தட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ், 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ். எதுக்காக அப்படின்னா பர்சன்டேஜ் ஈஸியாக போடுறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 16% ஆஃப் பாய்ஸ் அண்ட் 18% ஆஃப் கேர்ள்ஸ் ஃபெயில்டுன்ட்டாங்க. அப்ப இதுல வந்து 10% அப்படின்னு கேட்டா எவ்வளவு ஃப்ரெண்ட்? 50. கரெக்டா? 1% எவ்வளோனா 5 வந்து. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1% வந்து 5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 16% பாய்ஸ் ஃபெயில்டுனா 5 இன்ட்டு 16 அப்படின்னு போடணும். அப்ப 16 இன்ட்டு 5 நம்ம போடணும். போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ வந்து 5 இன்ட்டு 10 அப்படின்னு போட்டால் 50. 5 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டிங்கன்னா 30. அப்போ 50 + 30 வந்து என்ன வரும்னா நமக்கு 18 வரும். அப்போ 80 பாய்ஸ் ஆர் ஃபெயில்டு வந்து. கரெக்டா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தா கேர்ள்ஸ் வந்து 1% எவ்வளோ? 10% 30, 1% 3. அப்போ 3 இன்ட்டு 8. அப்போ 8% கேர்ள்ஸ் இன்ட்டு 3ன்னு போடும்போது நமக்கு 24 கேர்ள்ஸ் வந்து ஃபெயில்டு. ஸோ அப்போ ஓவராலாக பாய்ஸ் எவ்வளோ நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா 500. அதில் 80 பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க வந்து. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 420 பாய்ஸ் ஆர் பாஸ்டு. கரெக்டா? அதே மாதிரி 300 கேர்ள்ஸில் 24 கேர்ள்ஸ் ஆர் ஃபெயில்டு. அப்போ பாஸ் பண்ணவங்க எவ்வளோ அப்படின்னா 276 வந்து. கரெக்டா? அப்போ 276 24 ஆட் பண்ணுங்க 300 வந்துடும். 420 80 ஆட் பண்ணுங்க 500 வந்துடும். அப்போ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 16%, நம்ம ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் வந்து 8% அப்படின்றது 80 பாய்ஸும் 24 கேர்ள்ஸும் நம்பரில் வந்துடுது. இப்போ இந்த 420 இந்த 276 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நமக்கு 696ன்னு வரும். இந்த 696 அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க. அப்போ ஓவராலா ஸ்டூடெண்ட் வந்து என்னதுன்னா டோட்டல் 500 + 300 800. இந்த 800ல 696 பாஸ் பண்ணவங்க அப்படின்னு போட்டோம்னா பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்டு 100ன்னு போடுறோம் ஃப்ரெண்ட். போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? பர்சன்டேஜ் தான் கிடைக்க போகுது வந்து. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் 2 சைபர் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 8 இருக்கு, 696 இருக்கு. இப்போ 8 எல்லாம் நான் கேன்சல் பண்ணேன்னா 8 × 8 எவ்வளோ ஆச்சு வந்து 8 × 8 64 வரும். அப்போ கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ் போகும். அப்போ 8 × 8 64. அப்போ ரிமைனிங் எவ்வளோன்னா 5 6 56 இருக்கு. அப்போ 8 × 7 எவ்வளோ வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 56 வந்துச்சு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால்னா 87%. அப்படிதான் ஆன்சர்.
ஸோ இந்த சம் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரேஷியோ வந்து நம்ம 100 மல்டிபிள் பண்ணி அது வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது 87%. இல்லை பாயிண்ட்ல போட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டமா இருக்கும். பாயிண்ட் அப்படின்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ அதே தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஒரே மெத்தட் தான். இந்த மெத்தட் போனால் தான் அது கரெக்டாக இருக்கும். வேற எந்த மெத்தட் போனோம்னாலும் நமக்கு கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஏன்னா தேர்வில் வந்து தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. மாணவர்கள் மொத்தமாக ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ தனித்தனியாகவும் கேட்கல, வெற்றி பெற்ற மொத்தமாக கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 5:3 அப்படின்றது வந்து இப்போ நம்ம 50:13 நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி 10ஆல பெருக்கி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு அந்த கிளாஸில். இல்லைனா ஈவன் வந்து நம்ம 4ஆல கூட மல்டிபிள் பண்ணலாம். 20 நம்ம 12ன்னு கூட போட்டுக்கலாம். ஆனால் போட்டுட்டோம்னா அந்த 20ல் 16% கண்டுபிடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா 500 நம்ம எடுத்துக்கும் போது 1% வந்து 5ஆக மாறிடும். அப்போ 5 × 16 ஈஸியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 300 எடுத்துக்கும் போது 3 × 8 ஈஸியாக மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ நமக்கு பாயிண்ட்ல போகவே போகாது. ஸோ அதனால தான் அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படியே அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணினா கரெக்டாக இருக்கும். அடுத்து கொஸ்டின் நம்பர் கொள்கை வகை வினாக்கள் அப்படி பார்க்குறோங்க. ஸோ என்னன்னா 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமம். இப்போ என்ன சொல்றேன், 250 லிட்டரில் 12%. இப்போ நமக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போடலாம் அப்படின்னா வந்து 150 டேஷுக்கு சமமாக இருக்கும்னு வேற கேட்குறேன். இப்போ நம்ம மேலே 12% என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம வந்து 10% எவ்வளோன்னு வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 25 வரும். 1% 2.5 வரும் கரெக்டா. அப்போ 10% 25 அப்படின்னா அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். 1% 2.5 இப்போ என்ன இது 12% சொல்லிட்டாங்க. அப்போ 2% 2.5 + 2.5 5 in 1 ஆட் ஆகிடும். அப்போ ஆட் ஆச்சுன்னா 13 கிடைக்கும். இந்த 30 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 250 லிட்டர்ஸில் 12%ன்னு பார்க்குறோம். அப்போ 150ல் இதே 30 எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எத்தனை வாட்டி பிரிக்கலாம், 5 டைம்ஸ் பிரிக்கலாம். அப்படின்னா 20% அர்த்தம். இல்லை நம்ம இப்போ சமனில் தான் போடணும் அப்படின்னா மேலேயும் போடலாம். 13 மேலே போட்டு × 100ன்னு போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிடலாமா? பண்ணிட்டு இந்த 15 அந்த 30ஆல் அடிச்சுன்னா 2 டைம்ஸ் போகும். அப்போ 2 × 0 அப்படின்னா 20 அவ்வளோ. அப்போ எதுக்கு சமம் அப்படின்னா வந்து 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 20%க்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி அதான் ஆன்சர் எடுக்கும். 30 இங்கே 30 வருது, அதே 30 அப்படின்னா 20%. இப்போ 100 லிட்டர் அப்படின்னும் போது 20%னா நமக்கு 20ன்னு வரும். 150 லிட்டரில் வந்து 20% அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து 30 தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணக்கு அந்த லாஜிக் தான். ஸோ அப்படி கூட போகலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12% ஆஃப் 250 லிட்டர் இஸ் த சேம் ஆஸ் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் வந்து 150 லிட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 12% அப்படின்னு பார்க்கும்போது 250 லிட்டர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து 150 லிட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதா கொஸ்டின் வந்து. அப்போ நம்ம பார்க்கும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10% அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், 25 வரும் வந்து கரெக்டாக. 1% அப்படின்னா எவ்வளோ வரும், இன்னொரு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் வந்து. ஸோ ஒரு டிஜிட் நம்ம வந்து அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் வைக்கணும். ஸோ அப்போ 2.5 அப்போ 2.5 அப்படின்னு 1%னா 2%னா 5. அப்போ 25 + 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 13 வந்துடும். அந்த 30 லிட்டர் தான் என்னது 12%. இப்போ இந்த 30 லிட்டர் அப்படிங்கிறது 150ல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த 150யை நம்ம டிவைட் பண்ணுறோம் வந்து எதனா 5 டைம்ஸ் நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 13 வரும். அப்போ 5 × 30 தான் 150 வரும். அப்போ 5 டைம்ஸ் பிரிக்கிறோம் என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு 20%ன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே அந்த போட்ட மெத்தடில் 30/150 × 100 போட்டோம்னா நம்ம சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 20 கிடைக்கும். ஸோ அப்போ 20% ஆன்சர். இஃப் 3 candidates A, B and C in a school election got 153, 245, 102 votes respectively, then the percentage of votes got by the winner. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஜஸ்ட் என்ன பண்ணனா நோட் டவுன் பண்ணினா இங்கே 3, 5, 2ன்னு இருக்கு. அப்போ தான் ரவுண்ட் அப் ஆயிடுது, 10ன்னு மாறிடுது. இப்போ எப்படி நம்ம ஆட் பண்ணணும், பெண்ணை யூஸ் பண்ணாமல் அப்படின்னா இப்போ 150, 245, 102 அதை ஆட் பண்ணக்கூடாது. 100, 200, 100 அப்போ என்னாச்சு 400. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா 2 டிஜிட் நம்ம ஆட் பண்ணுவோம். 53 இருக்கு, 45 இருக்கு, 2 இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதை ரவுண்ட் அப் பண்ணலாம். இந்த 2 எடுத்துட்டு வந்து 53 ஆட் பண்ணா 55. 55 + 45 100. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், 100, 200, 100னா 400. இப்போ 53ல ஒரு 2 ஆட் பண்ணுங்க 55. இப்போ 45 இருக்கு, அப்போ 100. அப்போ என்னாச்சு 500. அப்படியே நம்ம பென் யூஸ் பண்ணாமல் 500 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 500ல வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து தென் த பர்சன்டேஜ் ஆஃப் votes got by winner. வின்னர்னா யார் அதிகபட்சமாக ஓட்டு வாங்கினது. அப்போ 500ல் 245 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறேன். சிம்பிளாக யோசிங்க ஃப்ரெண்ட். 500ல் 50% அப்படின்னா 250. 500ல் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. 500ல் 1% எவ்வளோனா 5. அப்போ நமக்கு 250னா 50% தெரிஞ்சிருச்சு 500ல்.
இப்போ வந்து அந்த 250க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 5 தான் கம்மியாக இருக்குது. 245 ஓட்டு வாங்கினா தான் வின் பண்ணாங்க. 5 கம்மியாக இருக்கு. அப்போ என்ன 1% கம்மியாக இருக்கு. அப்போ 50% 1% கம்மியாக இருக்குன்னா எவ்வளோனா 49%. அதான் ஆன்சர். ஸோ அப்போ பென் வைக்காம நம்ம போட முடிஞ்சதா? வந்து சிம்பிளா இப்படி நம்ம ஆட் பண்ணி இப்படி நம்ம போட்டோம்னா என்ன பண்ணலாம், பென் வைக்காம நம்ம போட்டுட்டு போயிடலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் சேவ் பண்ணுறதுலாம். இப்போ நம்ம அப்படியே தமிழில் பார்த்துருவோம். ஸோ தமிழ் என்னன்னா, ஒரு பள்ளி தேர்தலில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றார் எனில் வெற்றியாளர் பெற்ற சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக வாக்கு வாங்கினது தான் 245. அப்போ 245 அப்படின்றது வின்னருடைய வெற்றி பெற்றவரின் வாக்கு. மொத்த வாக்கு எவ்வளோ அப்படின்னும் போது நம்ம கூட்டுறது எப்படி கூட்டலாம் சொன்னேன். பார்த்தீங்கன்னா 3, 5, 2ன்னு இருக்கு. அப்போ ரவுண்ட் ஆயிருது, 10ன்னு மாறி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல 3 டிஜிட்ல இருக்க 3 டிஜிட் 100, 200, 100, 400 வந்துருச்சு. அடுத்து 53 நான் அப்புறம் இந்த 2 1 or 2ல இருக்க 2 ஆட் பண்ணனா 55. அப்புறம் 53 2 ஆட் பண்ணா 55, 45, 55, 40, 100. அப்போ ஏற்கனவே 400, இப்போ 500 ஆயிடுச்சு. இப்போ இந்த 500ல 245 எவ்வளோன்னு கேட்குறேன். உடனே போயிட்டு பர்சன்டேஜ்லாம் போட வேண்டியல. 500ல பாதி எவ்வளவு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 250. ஆனால் 5 கம்மியாக இருக்கு. இப்போ 500ல 5 எவ்வளவுன்னு தெரியணும். அப்பதான் நம்ம என்ன பர்சன்டேஜ் போட முடியும். அப்போ 50% கண்டுபிடிச்சாச்சு. 50% கம்மியா இருக்கு, ஆனால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ 500 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அந்த 500ல 10% அப்படின்னா ஒரு சைபரை கட் பண்ணிடணும் 50. 1%னா என்னன்னா இன்னொரு சைபரை கட் பண்ணிடுங்க. அப்போ 5. அப்போ 5 தான் நம்ம கம்மியா இருக்குன்னு பார்க்குறோம். அந்த 5 எவ்வளோன்னா 1%. அப்போ 50% வந்து பார்த்தீங்கன்னா 250. அதில் 5 கம்மியா இருக்குன்னா 1% கழிக்கணும். அப்போ 49%. அப்போ ஆன்சர் என்ன, 49% மட்டும் தான் ஆன்சர். அப்படி போட்டுடலாம். அடுத்து 10,000த்தின் 25% மதிப்பின் 15% என்பது டேஷ் ஆகும். இந்த மாதிரி கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக கீழே 100 போட்டலாம். ஏன்னா அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ 100 போட்டு இன்ட்டுன்னு போட்டுறேன். இப்போ 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாமா? இந்த 2 சைபருக்கும் 10,000த்தில் இன்னொரு இருக்கு 2 சைபர் அடிச்சு 10,000த்தில் மொத்தம் 4 சைபர் இருக்கு. இப்போ கீழே 100 இருக்கு. அப்போ அடிச்சோம்னா நமக்கு என்ன பண்ணணும், சைபர்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன இருக்குன்னா 25 × 15. வாய்ப்பாடு தெரியணும், தெரிஞ்சா போட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் போடலாம். எப்படி போடலாம், அப்போ 25 × 10ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 25 × 10ன்னு 250ன்னு வந்துடும். அடுத்து 5 × 25ன்னு போடுங்க. 4 5 100ன்னு தெரியும். அப்போ 5 25 எவ்வளோ ஆச்சு, 125. ஃபர்ஸ்ட் ஒரு 250, அப்புறம் ஒரு 125. ரெண்டுத்தையும் கூட்டினா வேணும் 375. ஸோ அதான் ஆன்சர் அடிச்சுக்கணும். அப்போ 375 அப்படி சொல்கிறேன். ஸோ அதான் ஆன்சர். இல்லை எனக்கு ரிஸ்க் வேணாம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி போட்டுருக்கு. ஒரு பிரச்சனை கிடையாது, டைம் இருக்கு. நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இந்த பர்சன்டேஜ் கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 100ன்னு சொல்லி போட்டுருவோம் ஃப்ரெண்ட். வந்து அப்போ டிவைடட் பை 100ன்னு போட்டோம் அப்படின்னா இன்ட்டு வந்து திருப்பி 25% அப்படின்னா டிவைட் பை 100 இன்ட்டு 10,000. அப்போ 10,000ல 4 சைபர் இருக்கு. கீழே நமக்கு 4 சைபர்ஸ் இருக்கு. 100ல இந்த 100ல 2 சைபர்ஸ், இந்த 100ல 2 சைபர்ஸ். இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியது. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 10 × 25 250. 5 × 25 5 × 4 100. அப்போ 5 × 25 125. அப்போ 250 + 125 அப்படின்னா 375 அப்படின்னு போட்டுடலாமா? ஸோ ஆன்சர் என்ன, ஏ. வந்து when a 60 is subtracted from a 60% of a number to give 60, the number is குழப்பறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலாக்கு போயிட்டோம்னா நமக்கு வந்து நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு, தெரியாது இந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த நம்பர் நமக்கு தெரியாது. when 60 is subtracted from 60% of number வந்து, ஸோ அப்போ தெரியாத நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை நம்ம பண்ணணும்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த நம்பருடைய 60% அப்படின்னா 60 / 100ன்னு போட்டாச்சு. கரெக்டா? இப்போ போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோம்னா 60யை சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ 60யை சப்ட்ராக்ட் பண்ணணும்னா என்னது, -16 போட்டுரும். அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்பரோட பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜில் 60யை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ஃப்ரெண்ட். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது. இதை ஃப்ரேம் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். இப்போ இதை சால்வ் பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். வாங்க சால்வ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் பண்ணிடலாமா, போயிடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 2ஆல் கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் மேலே 3 வருமா, கீழே வந்து 5 வருமா, அவ்வளோதான். இப்போ இந்த -16 நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன் ஃப்ரெண்ட். கொண்டு போகலாமா, கொண்டு போகலாம். ஏன்னா இந்த இதுக்குள்ளே தான் நம்ம சால்வ் பண்ணணும். இதுலேருந்து எதுவும் வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா மல்டிபிள் எக்ஸ் இருக்கு, எடுக்கலாம். ஆனால் மைனஸ் இருக்கு. அப்போ இந்த மைனஸ் நான் இந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும்னா 60 + 60 என்ன வரும் அப்படின்னா 120 வந்துருமா. இப்போ நான் சால்வ் பண்ணதுல எனக்கு என்ன கிடைக்குது, 3/5 × x கிடைக்குது. கரெக்டா? அப்போ 3/5 × x கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 120 அந்த பக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ எக்ஸ் இங்கே இருக்கு வந்து, இதை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் போடலாமா? அப்படி இல்லைன்னா பண்ணலாம், இந்த ஸ்டெப் 60 + 60 நம்ம 120 கிடைச்சிச்சுல, அப்படியே அடிக்கலாமா? அடிச்சோன்னா 3யை வந்து 120ஆல் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும், 40. 3 × 40 120. இப்போ இந்த 5 எடுத்துகிட்டு போய் 40ஆல் மல்டிபிள் பண்ணால்
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200 அவ்வளோ, அதான் ஆன்சர். அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து 200. ஓகேவா? தமிழில் பார்ப்போமா? ஸோ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும். வந்து எல்லாம் ரைமிங்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப நிதானமாக நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு எண், அந்த எண் என்னன்னே தெரியாது ஃப்ரெண்ட். ஸோ அது இந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். கரெக்டா? அதில் 60% கேட்டாங்கன்னா என்னது, 60 டிவைட் பை 100 இன்ட்டு எக்ஸ்ன்னு போடும். இதுதான் நம்ம வழக்கமாக பண்ணுறது. இப்போ பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா 60 கழிக்க சொல்கிறாங்க. கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 60 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வியில கொடுக்குறாங்க. இப்போ இப்படி இருக்கு. இப்போ இந்த 60 இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், 120ன்னு வந்துடும். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா சுருக்கணும், நான் இதை சைபர் சைபர் அடிச்சலாம். 6/10 நம்ம எப்படி எழுதலைன்னா 2ஆல் அடிச்சிங்கன்னா 3 வாட்டி போகும், கீழே அடிச்சிங்கன்னா 5 வாட்டி போகும். அப்போ 3/5ன்னு வந்துடும், இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துடும், ஈக்குவல் டு 120ன்னு வந்துருச்சு. வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைப்போம். இப்போ எக்ஸ் 3x அப்படின்னு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். வந்து வச்சுட்டு 120 இன்ட்டு 5ன்னு போடலாமா? போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், வந்து கிடைக்கிற வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா வந்து 600ன்னு கிடைக்கும். வந்து கரெக்டாக 120 இன்ட்டு 5 இன்ட்டு 100 500, 5 இன்ட்டு 20 600, அப்போ 600ன்னு கிடைக்கும். அப்போ 3xன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி நம்ம திருப்பி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 3ன்னு போட்டிங்க அப்படின்னா 200 கிடைக்கும். ரொம்ப நிதானமாக போட்டிங்கன்னா இவ்வளோ ஸ்டெப்பு போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடத்துல முடிவு பண்ணிங்கன்னா 3 வந்து 120 அடிச்சோன்னா 40, 40 வந்து 5ஆல் பெருக்குன்னா வந்து 200, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200ன்னு சொல்லி அப்படியோட போட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டால் இப்படி தான் வரும். ஆனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃப்ரெண்ட். இந்த ஸ்டெப்பை ஃப்ரேம் பண்ணல அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரச்சனை. அடுத்து 48% ஈக்குவல் டு எக்ஸ் இன் 64% எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஸோ 48ல் 48% அப்படின்றதும் எக்ஸின் 64% எனில் வந்து ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டும் சமம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், வந்து எழுதும் போதே வந்து இப்போ 48 வந்து எழுதியாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட பர்சன்டேஜ் என்னன்னா 48%. அப்போ 48 டிவைட் பை 100ன்னு போட்டுடலாமா? வந்து 48க்கு 48 பை டிவைட் பை 100 போட்டால் அதான் பர்சன்டேஜ். இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா வந்து எக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா 64%. அப்போ 64% நான் இப்படி தான் எழுதணும், 64 டிவைட் பை 100ன்னு போட்டு இன்ட்டு அது எக்ஸ்ன்னு சொல்லி போடுறோம். இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 100க்கு இந்த 100 அடிச்சிடலாமா? போச்சு, அவ்வளோ. இப்போ என்ன பண்ணணும், 64 48 பார்த்தாவே தெரியுது 8ஆல் போகும் தெரியுது ஃப்ரெண்டு. அப்போ 8ஆல் அடிச்சுன்னா 8 6 எவ்வளோ ஆச்சு, 48. இது 8 8 64ன்னு வரும். கரெக்டா? திருப்பி இந்த 8 நான் என்ன பண்ணுறேன், இந்த 47 அடிக்கிறேன். அப்போ அடிச்சேன்னா நான் 8 6 48. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 6 இன்ட்டு 6ன்னு கிடைக்கும் ஃப்ரெண்டு. அப்படி கிடைக்கிறது 6 இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 36 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அதுதான் ஆன்சர். வாங்க இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி சால்வ் பண்ணுமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணுறது தான் நமக்கு வந்து முக்கியம் ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், 48% 48 அப்படின்னு போட்டால் என்ன பண்ணுவீங்க, உடனே கீழே என்ன பண்ணுவீங்க வந்து டக்குன்னு உடனே 100 போட்டுருவீங்க. 100 போட்டு என்ன பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்ணிடுவீங்க. இப்போ அகைன் என்ன பண்ணுறாங்கன்னா 64% ஆஃப் எக்ஸ்ன்றாங்க. அப்போ இன்ட்டு எக்ஸ் வந்து டிவைட் பை 100ன்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் 100 கேன்சல் பண்ணிடலாமா? பண்ணிட்டா இப்போ ரிமைனிங் அப்படியே இருக்கிறத தூக்கி நான் அந்த பக்கம் எழுதுறேன் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ 48 கரெக்டா இன்ட்டு 48 கரெக்டா ஈக்குவல் டு 64 இன்ட்டு எக்ஸ். இதான் நான் எழுதிட்டேன். இப்போ நமக்கு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து என்ன இருக்குன்னா இங்கே 48 40 இங்கே 64 இருக்கு. இப்போ கேன்சல் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம 64 எடுத்துட்டு கீழே வச்சு கேன்சல் பண்ணாலும் சரி, அப்படியே கேன்சல் பண்ணாலும் சரி. இப்போ 8ஆல் அடிச்சுன்னா 8 இன்ட்டு 8 64 கரெக்டா? இங்கே 8ஆல் கேன்சல் பண்ணினா 8 இன்ட்டு 6 தான் 48. இப்போ அகைன் நான் 8 என்ன பண்ணுறேன்னா இந்த 48ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்படி கேன்சல் பண்ணால் 8 இன்ட்டு 6. அப்போ 6 இன்ட்டு 6 எவ்வளோ ஆச்சுன்னா 36. அதான் எக்ஸோட வேல்யூ அப்படி சொல்லுவோம். ஸோ அவ்வளோ ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? இதில் இருக்க சம்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட்னால கொஞ்சம் நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்குது. நோட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் இதே கொஸ்டினை நீங்களே ரஃப் நோட்டில் போட்டு பாருங்கள். வந்து அவங்க ஸ்டெப்ஸ் வந்து உங்கள் நோட்டில் இருக்கும். அகைன் ஒரு ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட் பண்ணுற ஃப்ரெண்ட் 4.3 அந்த எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு நம்ம கிளாஸில் இதனுடைய கண்டினியூவேஷன் அப்படின்றத பார்ப்போம். வந்து தேங்க்யூ. see you on tomorrow class.